Hi friends, welcome to Crazy Tamalachi. நம்ம Crazy Tamalachi சேனல்ல சமையல் செக்மெண்ட்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் டிஷ். இப்போ சீசன்ல இருக்கக்கூடிய மாங்காயை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது. அதை அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. இருந்தாலும் நம்ம இன்ஸ்டன்ட் மாங்காய் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, அதனால நான் அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் மாங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு உப்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த உப்பு மாங்காயோட எல்லா பீசஸ்லேயுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதை ஒரு நாள் அளவுக்கு வெயிலில் வச்சுருங்க. இப்போ நம்ம அடுத்ததாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருள் எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு அரை டீஸ்பூன் கடுகை வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வெறுமனை வறுத்தெடுத்துக்கோங்க. அதே மாதிரி அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. வெந்தயத்தை கருகிராத அளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நீங்கள் அதை எடுத்துடுங்க. கருகிராமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம அடுத்ததாக இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ரெடி ஆயிடலாம். ஸோ நான் வெயிலில் வச்சு எடுத்த மாங்காய் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஊறி மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடுகையும் வெந்தயத்தையும் நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுட்டேன். அதை தான் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெந்தயம் அதை பொடி பண்ணியாச்சு, கடுகை பொடி பண்ணியாச்சு, அது ரெண்டையும் இந்த மாங்காயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3/4 டீஸ்பூனோ இல்லை அரை டீஸ்பூனோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கிண்டிடுங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மாங்காயோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா கிண்டிட்டு அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு வடை சட்டியில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம கிளறி வச்சுருக்கக்கூடிய மாங்காய் மிக்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மாங்காயை எண்ணெயில் வேக விடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தப்புறம் மாங்காய் நல்லா வெந்த பிறகு நீங்கள் இறக்கிட்டு மாங்காயை இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாயை சர்வ் பண்ண ரெடி ஆக்கிடலாம். இது சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் என்ன சாதத்துக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டான இன்ஸ்டன்ட் டிஷ்ஷாக இது இருக்கும். ரொம்பவே வித்தியாசமான ஃப்ளேவர் கொடுக்கும். பிகாஸ் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம் அதில். அண்ட் கடுகோட அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா பொடி பண்ணிட்டு போட்டிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உப்பு போதுமானதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு உப்பு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நீங்கள் இதை நல்லா கிளறி விடும்போது எண்ணெயில் வேகும் போது ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் செஞ்சு பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டான இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். கிரேசி தமிழச்சி சேனலில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.